अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं उत्तरभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रं दास्य शिष्यं श्रीशंकराचार्यं दास्य ब्रह्मपादं च स्थामलकं च शिष्यं तम तौलकं भक्तिवेदान्तज्ञानस्मृतिगुरुप्रमाणोऽस्मि सदास्मारम्भां भगवत्पादमध्यमां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। षडाधारपङ्गोरुहान्तर्विराजते सुषुम्नान्तराले अदितेजोलसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं पिबन्तीं सुधामूर्तिमीडे चिदानन्दरूपाम्। ஆச்சாரிய பாதையில் இருந்த பவானி புஜங்க ஸ்தோத்திரம். அம்பாளுடைய பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய பவனுடைய பத்னி, பவசிய பத்னி பவானி, சம்போதனமாக பவானி, அவளை பற்றியதான ஸ்தோத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் பவானி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நான் உங்களை போல ஆக வேண்டும், நான் நீயாக ஆக வேண்டும், let me become you அப்படின்னு சொல்றதுக்கும் அர்த்தம் பவானி அப்படிங்கிறது. இப்படி அந்த பவானி எனக்கூடிய அம்பாளை பற்றி புஜங்க பிரயாசம் அப்படின்ற மீட்டர்ல அப்படி ஒரு பாம்பு போற மாதிரி எழுதிட்டார். சுப்பிரமணிய புஜங்க சதாபால ரூபா விவிக்னா ஸ்ரீஹந்திரி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லையா, அதே மீட்டர்ல எழுதிட்டார். இதுல 3 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 4வது ஸ்லோகம். சுஷோணாம்பராபத்தனி தீவி விராஜன் மகாரத்ன காஞ்சி கலாபம் நிதம்பம் புரதக்ஷிணாவர்த்தனாபிம் சதிஸ்ரஹா வலீரம்பதே ரோமராஜிம் பஜேஹம். சுஷோண அம்பரா बद्धनीवी विराजित विराजत महारत्न कांची कलापम नितंबम पुरत दक्षिणावर्तनाभिम चतिस्रहा वलीर तिस्रो वलीर अंबते रोमराजिम बजेहम. அம்பாளுடைய பாதங்களை வர்ணித்தோம் போன ஸ்லோகத்துல. பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலியவர்களால் சேவிக்கப்படுகின்றதான அந்த ஒரு பாதம், அது எப்படி இருக்க, தாமரை போல இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய சரணங்கள், அது என்னுடைய தலையில வரக்கூடாதா அப்படின்னு தியானம் பண்ற மாதிரி இதுக்கு முந்தின 3வது ஸ்லோகத்துல எழுதினார். இப்போ அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை பற்றியதான ஒரு தியானம். சுஷோண அம்பர சுஷோண அம்பராபத்த தீதி விராஜாத் விராஜாத் விராஜத்து விராஜத்து மகாரத்ன காஞ்சி கலாபம் நிதம்பம். நிதம்பம் அப்படின்னு சொன்னா அம்பாளுடைய இடுப்பு பகுதி அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய இடுப்பை எப்படி சொல்றார் அப்படின்னா, சுஷோண அம்பர சோணம் அப்படின்னாக்க சிவப்பு, அழகிய சிவப்பு. சுஷோணம் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய சிவப்பான ஒரு அம்பரம், சேலை கட்டியிருக்காங்க. அம்பாள் எப்படி கட்டிட்டு இருக்கா? அம்பாள் சிவப்பு சேலை கட்டிட்டு இருக்கா.
அது ஆபத்தம் நன்கு கட்டியிருக்க அதுல நீவி அதுல அங்கங்க முடிச்சிருக்கு. அதுல எல்லாம் என்ன தெரியுமா இருக்கு? மகாரத்னம், ரொம்ப வசதியான உத்தமமான ரத்னங்கள்லாம் அங்கங்க அங்க நீவின இழைத்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உத்தியானம் அப்படின்னு இருக்கும். காஞ்சி கலாபம், உயர்ந்ததான ரத்தங்கள் இழைத்த உத்தியானமாகிற அந்த ஆபரணத்தோட கலாபம் அதனுடன் கூடினதாக இருக்கிறது அம்பாளுடைய இடுப்பு. நல்ல சிவப்பு சேலை நன்னா கட்டியிருக்காரு. அது முடிக்கல, அதுக்கு நடுவுல என்ன பிரகாசிக்கிறது? உத்தமமான ரத்னங்களோட இழைத்த உத்தியானம் ஒண்ணு, அது பிரகாசிக்கின்ற இருக்கு அப்படின்னாரு விதம்பத்துல. சரி, தட்சிணாவர்த்தனாபின் அடுத்தது அம்பாளுடைய உத்தியானமா இருக்கு. அம்பாளுடைய நாடி பிரதேசத்தை இங்க வர்ணிக்கிறாங்க. ஸ்புரது இல்லையா, அது எப்படி ஒழிக்கிறது? தட்சிணாவர்த்தனாபி பலஞ்சுழி, அது தட்சிணாவர்த்தமாக பார்த்திருக்கோம் இல்லையா பிள்ளையாருடைய ஸ்திரீக்கு. அந்த மாதிரி உத்தம ஸ்திரீகளுடைய லட்சணம் என்னன்னா அந்த நாபியில ஒரு சுழி காணப்படும், அது பலஞ்சுழியாக காணப்படும் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்துல சொன்ன மாதிரி இருக்கக்கூடியவர் அம்பாள். அது மட்டும் இல்ல, அதுல திஸ்ரோவலீஹி அப்படியா, திஸ்ரோவலீஹி அது என்ன? திஸ்ரஹா வலிஹி, வலிஹி 3 மடிப்பு. வலினாக்கா இந்த இடத்துல மடிப்பு அப்படின்னு இருக்கும். அது என்ன 3 மடிப்பு அப்படின்னு உத்தமமான ஸ்ரீகளுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லலாட்டே சலே செய்வ மத்தியே சாப்பி வலித்ரயம், சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அதுல என்ன சொல்றது? அழகான பெண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, நல்ல படைப்பு அப்படின்னு எப்படி இருக்கணும் வாழ்க்கைன்னா, நெற்றியில 3 மடிப்பு இருக்கணும். லலாட்டே நெற்றியில 3 மடிப்பு இருக்கணும். வேலை செய்வ இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு 3 கோடு இருக்கும், 3 மணி இருக்கும். ஒரு 3 கோடு 3 மடிப்பு இருக்கா மாதிரி ஒரு பாட்டு போட்ட மாதிரி இருக்கும் 3. அப்புறம் பயத்திலையும் 3 மடிப்பு இருக்கும், அந்த நாதி பகுதியிலையும் 3 மடிப்பு இருக்கும். இப்படி லலாட்டே சகலே செய்யவ மத்தியே மத்திய மத்தியே சாபி பலித்ரயம். இது ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்ல, புருஷ லட்சணம் கூட. ஸ்ரீ பும்சோஹோ உபயோஹோ ஜ்ஞேயம் மகா சௌபாகிய சூச்சகம் இருந்ததேயானால் அது எதை காமிக்கிறது? ரொம்ப சௌபாகியத்தோட இருக்கக்கூடியதை அறிவிக்கக்கூடியதான ஒரு சாட்சா பகவத் ஸ்வரூபமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அது மடிப்பு என்பது. இவர் என்ன சொல்றார்? அம்பாளுடைய பயத்துல திஸ்ரோ வலிகி நாதி பகுதி வலஞ்சுழியாக இருக்கு. தட்சிணாவர்த்தம், வர்த்தம்னாக்க சுழி, வட்டம். இது எப்படி இருக்கு? தட்சிணாவம் வலது பக்கம் சுழிஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய நாதி. அது மட்டும் இல்லாம 3 திஸ்ரோ வலிகி 3 மடிப்பு இருக்கு அப்படின்னு. லலிதா ரிஷதி ஸ்தோத்திரத்துல கம்புகண்டியை நமஹா அப்படின்னு ஒரு நாமம். அதுல சொல்லும் போது ஆச்சாரியால் எழுதும் போது அம்பாளுடைய கழுத்துல 3 ரேகைகள் இருக்கு. அந்த ரேகைகளுக்கு நடுவுல ஒரு எலும்பு இருக்கு இந்த கழுத்துல. அது எப்படி இருக்கும்னாக்க சங்கு மாதிரி இருக்கும். சங்கு மாதிரி இருக்கணும், 3 மடிப்பு இருக்கணும். ஒரு சங்கு இருக்குன்னா அதான் அம்பாளுடைய சொரூபம். சாமுத்திரிகா லட்சணம் படி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெத்தியில கழுத்துல நாபிக்கு பக்கத்துல வலித்திரயம் இருக்கக்கூடியது அப்படின்றது சௌபாகிய சூச்சகம். அது சௌபாகியத்தை சூச்சிக்கக்கூடியதான ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொன்னார். இப்படி தட்சிணாவர்த்தனாபிம் திஸ்ராவலி அம்ப இப்படி இருக்கக்கூடிய ஹே அம்பா பாலே, ஹே உன்னுடைய ரோமராஜின் பஜேஹம், அந்த ரோம வரிசையும் நான் சேர்ந்தே அகம் பஜே வகிக்கிறேன். இடுப்புல அழகிய
சேப்பு கலர்ல பட்டு ஆடை உடுத்தின்னு இருக்கா அம்பாள். அதுக்கு மேல ரத்னங்கள் பதித்த ஒட்டியானம் அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த இடுப்பு பிரசேதத்தையும் அதுக்கு மேலேயும் உள்ள அந்த அதுக்கு மேல வலஞ்சுழியான தொப்புள் இருக்கு, 3 மடிப்புகள் இருக்கு, ரோம வரிசைகள் இருக்கு. இப்படியாக நான் உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி எது அப்படின்னு சொன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல தனபாவ மத்திய பட்ட பந்தவலித்ரையா அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்கு. நாமி பகுதியில இல்லையா, பட்டபந்தம்னா அந்த மேகலை கட்டக்கூடிய உத்தியானம் கட்டக்கூடிய இடத்துல 3 வரி அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தடி அம்பாளுடைய நித்தம்பம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இன்னும் கட்டி தட்டி அது எப்படி இருக்கு, ரொம்ப அழகான இடுப்பு பகுதியாக இருக்கு. ரத்தன கிங்கினி காரண்ய ரசனாதாம பூஷிதா, அந்த இடத்துல ரத்தனத்துல ஒரு தாமா ஒரு கயரானது கட்டப்பட்டிருக்கிறது, ஒட்டியானமானது கட்டப்பட்டிருக்கு. இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக இந்த நாமாக்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்படிதான் நம்ம உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தனவார தன்மத்திய பட்ட பந்த வரித்திரையா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வ கடி தடி ரத்ன கிங்கினிகாரண்ய ரசனா தாம பூஷிதா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறது. இப்படியாக அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தினுடைய தியானத்தை, ரொம்ப ரகசியமான இந்த தியானத்தை ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். சுஷோணாம்பராபத்த நீதி விராஜன் விஜாஜத்து மகாரத்ன காஞ்சி கலேபம் கலாபம் நிதம்பம் புரதட்சிணாவர்த்தனாதிம் ச திஸ்ரோவலி அம்பதே ரோமராஜிம் பஜேஹம். இப்படி நல்ல சுஷோண அம்பராபத்த நீதி, நல்ல சிவப்புள்ள சேலையோடு கட்டி இருக்கக்கூடிய மகாரத்ன காஞ்சி கலாபம், மேல இருக்கக்கூடிய உத்தமமான ரத்னங்களை வைத்த ஒட்டியானமாகின ஆவரணத்தோட இருக்கக்கூடிய நிதம்பம் அப்படின்னு பதத்துல. அதற்கு பிறகு ஸ்புரதட்சிணாவர்த்தன அப்படின்னு அழகான வலஞ்சுழி நாவி, அதுல திஸ்ராவலிகி 3 மடிப்புகள், நம்ம தே ரோமராஜி அந்த ரோம வரிசை, இதையெல்லாம் நான் ரசிக்கிறேன், தியானம் செய்கிறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு. இதற்கு பிறகு அம்பாளுடைய மார்பகங்களுடைய வர்ணனை சொல்றார். லசத்ருத்தமுத்தங்க மாணிக்ய கும்போ கும்போபமஸ்ரீ தனத்வந்த்வ அம்பாம்புஜாட்சி பஜே துக்த பூர்ணாபிராமம் தவேதம் மகாஹாரதீத்த சதா பிரஸ்னுதாஸ்யம். லசத்ருத்தமுத்தங்க மாணிக்ய கும்போ உபமஸ்ரீ தனத்வந்த்வம் அம்புஜாட்சி பஜே துக்த பூர்ணாபிராமம் தவைதம் மகாஹாரதீத்தம் சதா பிரஸ்னுதாஸ்யம். ஒரு உபாசனை பண்றதுக்கு ஹேதுவான ஒரு ஸ்லோகங்களை பவானி மேல ஆச்சாரியர் பண்றார். அம்பாளுடைய ஸ்தனங்கள் மார்பகங்கள் எப்படி இருக்கு, உயர்ந்ததாக இருக்கிறது, வருத்ததாகவும் இருக்கிறது. ஏன் அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்கு, அம்புஜ அக்ஷி. அம்புஜம் அப்படின்னா அம்புன்னு தண்ணி, தண்ணியில உண்டாகிறது என்ன, தண்ணீர்கள் முளைப்பதுதான் தாமரை இல்லையா. நீரஜா அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், நீர்ல உண்டாகிறது. அப்ஜா அப்பிலிருந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்றோம். பங்கஜா பங்கத்திலிருந்து உண்டாகிறது அப்படின்னு. அம்புஜா அப்படின்னா அம்புனா தண்ணி, தண்ணியிலிருந்து உண்டாகின்ற அந்த தாமரை போன்ற, அந்த தாமரை இதழ் போன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். அக்ஷி தாமரை இதழ் போன்ற ரொம்ப மிருதுவான அழகான ஒரு கண்களை உடையவள் அம்பா. அம்பா அம்மா எங்க அம்மாவே. அவ சத்ருத்தம் இல்லையா, உங்களுடைய அழகாக இருக்கக்கூடியது. விருத்தம் அப்படின்னாக்க வர்த்துலம் அப்படின்னு அர்த்தம். ரவுண்டா இருக்கு இல்லையா, உருண்டு இருக்கு. அது என்னது, உத்துங்க மாணிக்ய கும்போ உபமஸ்ரீ. துங்கமாக இருக்கு, உயர்ந்தும் பருத்தும் சேப்பாகவும் இருக்கக்கூடிய மாணிக்க குடத்திற்கு சமமாக மாணிக்க ரத்னங்களால செய்யப்பட்ட குடங்கள் எப்படி சோபிக்குமோ
அப்படி உங்களுடைய மார்பகங்கள் இருக்கின்றன. உத்துங்கமாக உயர்ந்தும் பருத்தும் ரவுண்டாகவும் செந்நிறமாகவும் மாணிக்க ரத்னங்களால் செய்யப்பட்ட புலங்கள் போல இருக்கிறது. துக்த பூர்ணாபிராமம். துக்தம் அப்படின்னா க்ஷீரம். அம்பாளுடைய மார்பகங்கள் பால் அப்படியே பறக்கிறது, பெருகுகிறது. ஏன்னா இந்த மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பசுக்கள்லாம் தன்னுடைய கண்ணுக்குட்டி வந்துருக்குன்னு வச்சுங்க, அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பால் சுரக்கும் மார்புல. அதுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியாது. இயற்கையினுடைய ஒரு செய்தியை பாருங்க. எப்படி அந்த குட்டி வந்ததுன்னா அந்த தாயாக இருக்கக்கூடிய பசுக்கு, இல்ல தாயாக இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு, இல்ல தாயாக இருக்கக்கூடிய மனித குலத்துல இருக்கக்கூடிய தாய்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பாலானது சுரக்கிறது, அந்த அன்புனால சுரக்கிறது. இதுக்குதான் அந்த வத்சத்தை பார்த்த, வத்சம்னா கண்ணுக்குட்டி, வத்சத்தை பார்த்த உடனே பால் சுரக்கிறது இல்லையோ, அதுக்குதான் வாத்சல்யம் அப்படின்னு சொல்றாங்க. பக்த வத்சல பெருமாள் அப்படின்னு வாத்சல்யம். அப்படி ஒரு வாத்சல்யம் நம்ம அம்மாவா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சொல்லணுமா இல்லையா? வாத்சல்யம்னா என்னன்னு தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிறாள் எல்லாரையும். லோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம், அம்பாளுடைய பக்தர்கள் எல்லாம் அம்பாளுக்கு தன்னுடைய குழந்தை தான். அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் நமக்கு நமஸ்காரம் அம்மான்னு சொல்லி வேற கதி இல்லாம எத்தனையோ கஷ்டங்களை வச்சுட்டு அதை அப்படியே அம்பாளுடைய காலில் சரணடைகிறார்கள் பக்தர்கள். அம்மா நான் கஷ்டத்துல இருக்கேன், என்னை காப்பாத்து அப்படின்னு. அப்படி வரத அந்த இயற்கையிலேயே அந்த பக்தர்களை பார்த்தா பால் சுரக்கும். இப்படி அவர் கஷ்டப்படுற ரொம்ப ஈரமான ஒரு நெஞ்சாக இருக்கிறதுனால துக்த பூர்ணாபிராமம், வெகு அழகாக அது க்ஷீரமானது அப்படியே நிறைந்து பெருகுகிறது, பெருகக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்பிரஸ்துதாஸ்யம், பிரஸ்துதாஸ்யம் அந்த வாத்சல்யத்தினால அப்படி பால் கசியறது. அப்படி ஒரு வாத்சல்யம் இந்த குழந்தைகள் மேல அம்பாளுக்கு. அது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்கள் என்ன, அதுக்கு மேல மகாஹாரம் தீப்தம், பெரிய ஹாரம். ஹாரம் அப்படின்னா என்னன்னா மாலை அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிய மாலை ஒன்று போட்டிருக்க அம்பாள் கழுத்துல. அந்த மாலையானது அந்த மார்பகங்களுக்கு மேல அப்படி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அம்பாளுடைய இந்த ஸ்தனத்வந்தம் இப்படி சொல்லக்கூடியதான அந்த காமகலாவாக இருக்கக்கூடியதான அந்த இரண்டு ஸ்தனங்களோட இருக்கக்கூடிய இந்த அம்பாளை நாம பஜே ஸ்தனத்வந்தம் சதா பஜே, எப்பொழுதும் பஜித்துக் கொண்டிருக்க. ஸ்திரீகளுடைய மாங்கல்யம் இல்லையா, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். திருமங்கல்யத்துல 2 ரவுண்டு போட்டுருக்கோம், அப்படி இருக்காது. அதுக்கு மேல 2 ரவுண்டு அம்பாளுடைய தனத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய வீட்டுக்கு அம்பாள் விட்டார். அம்பாள் விட்டான்னா அந்த வீட்டுல நிறைய குழந்தை செல்வங்கள் தான் வரப்போகுது. ஸ்திரீயானவள் கல்யாணம் ஆகி இந்த குழந்தை எல்லாரையும் வாத்சல்யத்தோட கவனிப்பாள் அப்படின்னு சிக்னிபிகன்ஸ் பண்ணுறதுனாலதான் நம்மளுடைய மாங்கல்யத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்பாளுடைய முகம்தான் அது. அதுதான் அவர்கள் திருமங்காரியம் அப்படின்னு போடுறோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி வாத்சல்யத்தினால அது ஸ்தனத்வந்தம், அது வாத்சல்யத்தினால பால் கசிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தனத்வந்தம். அதுக்கு மேல மகாஹார தீப்தம், அதுக்கு மேல மாலைகள்னால அது பிரகாசித்துக் கொண்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்களை சதா பஜே, எப்பொழுதும் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இத வேற விதமாகவும் சொல்லலாம். சதா பிரஸ்துத பஜே, இப்படி பெருகின்ற அந்த அம்பாளுடைய கருணையை நான் எப்பொழுதும் நாடுகிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய பால் பெருக்குன்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய கருணை பிரவாகம் அல்லவா. நான் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அந்த அம்பாள் எனக்காக காட்சி அளிக்கிறாளே அப்படின்னு அதை நான் தியானிக்கிறேன் என்ற அர்த்தத்துல நம்ம புரிந்து, அதனால்தான் அம்மாவை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவானின்றவள் யார்? நம்முடைய தாய். நம்முடைய தாய்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாலை குடித்து வளர்ந்த நாமெல்லாம் அந்த அம்பாளை தாயை போல பாவித்து பவானியை உபாசனை பண்ணக்கூடியதுன்றதுதான் இந்த ரகசியார்த்தம். லசத்ருத்தம் உத்தங்கமாணி
மாணிக்ய கும்போபமஸ்ரீ स्तनद्वन्द्वमम्बाम्बुजाक्षी भजे दुःखपूर्णाभिरामं तवेदं महाहारदीप्तं सदा प्रस्तुतास्यम् அம்புஜாட்சி ஏ தாமரை போன்ற கண்களுடையவளே அம்ப தாயே தவ லசத் விருத்தம் அவருடைய அழகாக இருக்கக்கூடிய வர்த்துளமாக இருக்கக்கூடிய அந்த சத்தங்கள் எப்படி இருக்கு உத்தங்க மாணிக்க கும்போபமஸ்ரீ அது மாணிக்க குடங்கள் உயர்ந்ததான செந்நிறமான பருத்த மாணிக்க ரத்தங்களால செய்யப்பட்ட 2 குடங்கள் போல ரசத்து சோபிக்கின்றன. அது எப்படி இருக்குன்னா துக்த பூர்ணாபிராமம் துக்தம் அப்படின்னா தண்ணி பால் அந்த க்ஷீரத்துல அப்படியே நிறைந்து வெகு அழகாக காணப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு மேல அம்பாள் போட்டிருக்கிற அந்த முத்து மாலைகள் தனபார தலன்மத்திய பட்டபந்த பலித்ரியா அருணாருண கௌசும்ப வக்ரபாஸ்வ சகீரத்னி ரத்ன கிங்கிணிகாரண்ய ரசனாதாம பூஷிதா போன்ற மாமாக்கள்ல ஐயா போடுறது நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. இப்படி அம்பாளுடைய பெரிய ஹாரங்கள்னா அதுக்கு மேல அப்படியே தொங்கி தீப்தம் அப்படியே ஒழிக்கிறது. பார்த்தான்னாக்க இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமான்னு அப்படி ஒழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரஸ்துதாசியம் பிரஸ்துதமாக இருக்கிறது அப்படின்னாக்க பெருகுகின்றது. பிரஸ்துதமான ஆசியம் அது அப்படியே அந்த வாத்சல்யமானது அங்க பெருகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதை அதுக்கு மேல இந்த மகாகாவும் வந்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த அந்த கருணா ரசத்தை அந்த பெருகுகின்ற அந்த கருணையை இல்லையா நாங்கள் மகான் தீபம் சதா பிரஸ்துதாசியம் பஜே தியானிக்கிறோம் அப்படின்னு அம்பாளுடைய கருணையை தியானிக்கிறதை பற்றி சொன்னார். சத்விருத்த துங்க மாணிக்ய கும்போபம ஸ்ரீ स्तनद्वन्द्वमम्बाबुज अम्बुजाक्षी भजे दुग्धपूर्णाभिरामं तवेदं महाहारदीप्तं सदा प्रस्तुतास्यम् ஆசியம் அப்படின்னாக்க அது வாய் இல்லையா அந்த முனை அப்படின்னு அர்த்தம் ஆசியம். அது எப்படி இருக்கு பிரஸ்துத ஆசியம் அந்த பால் கசியின் நுனியோட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அம்பாளுடைய தாய்மையினுடைய பிரபாவம் வாத்சல்யம். இப்படி 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் சத்தியான ஸ்லோகம். சிவ அபராதத்திலிருந்து மீளணும்னாக்க இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த 6வது ஸ்லோகமானது சிரீஷ பிரசன்னோல சத்பாஹு தண்டைஹி துலத்பான கோதண்ட பாஷாங்குஷைச்ச चलत्कङ्कणोदारकेयूरभूपः उज्ज्वलद्भिः लसन्तीं भजे श्री भवानीं लसन्तीं भजे श्री भवानीं ज्वलद्बाण कौतुण्ड पाश अंकुशैः. அம்பாள் எப்படி ஜொலிக்கின்றதா நமக்கு தெரியும். ராகஸ்வரூப பாஷாத்யா கோதாகாராங்க சொல்றா மனோரூபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. இப்படி அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா அம்பு பானம் இல்லையா ஜுவலத் பான கோதண்டம் அப்படின்னாக்க வில்லு பானம்னா அம்பு. அது எப்படி இருக்கு ஜுவலத்து அப்படியே ஒலிக்கின்றதான ஒரு அம்பு. அதுக்கப்புறம் வில்லு அதுக்கப்புறம் கையில ஒரு பாஷம் வச்சிருந்தா அதுதான் ஆசையை குறிக்கக்கூடிய. அதுக்கப்புறம் அங்குஷம் இல்லையா தொரட்டி நம்முடைய காமக்ரோதாதிகள் எல்லாம் நீக்குவதற்காக ராகஸ்வரூப பாஷாத்யா குரோத அகங்காரம் இல்லையா குரோதம் அகங்காரம் இவைகளை எல்லாம் நீக்குவதற்காக அங்குஷத்தை வைத்துக் கொண்டிருப்பார். இப்படி ஜொலிக்கின்றதாக இருக்கக்கூடிய கோதண்டம் பானம் பாசம் அங்குஷைகி இதனுடன் கூடினவளாக இருந்து கொண்டு சலத்கங்கண சலத் கங்கண அப்படின்னாக்க சலத்து அசைகின்றதான வளையல்கள் கங்கணங்களை எல்லாம் கட்டின்றிருக்கா. தாரகேயூர இந்த கங்கணோதார கேயூரம் கேயூரம் அப்படின்னாக்க காலத்தெல்லாம்
பாருக்க போகும்போது தோள்வலை அப்படின்னு சொல்றது. போட்டு அம்பாலும் தோள்வலையோட சோபிக்கிறவள் இல்லையா. பூஷா உஜ்வலத்பிஹி இல்லையா, அசைகின்ற இந்த சலத் கங்கணம், அப்படி அசைகின்ற கங்கணங்கள். அதுக்கப்புறம் உதார கேள்வி, ரொம்ப வசதியான கேள்விகள், தோல்வலைகள் எல்லாம் போட்டிருக்கிறார். இப்படி அம்பாள் உஜ்வலத்பிஹி இப்படி ஒழித்து கொண்டிருக்கிறார். அம்பு என்ன, வில் என்ன, பாசம் என்ன, அங்குஷம் என்ன, கங்கணங்கள் அசைகின்ற கங்கணங்கள் என்ன, தோல்வலைகள் என்ன, இப்படிப்பட்ட ஆவரணங்களோடு சோபித்துக் கொள்கிறவள். எப்படி இருக்காள், அவளுடைய கைகள் எப்படி தெரியுமா இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு சிரீஷ பிரசூட உல்லசத் பாகுதண்டா, சிரீஷ புஷ்பம் போல பிரகாசமான நீளமாக இருக்க பிரசூட பாகு தண்டம், நீளமாக இருக்கக்கூடிய கை அம்பாளுக்கு. அது ரொம்ப மிருதுவா இருக்கு. அது எப்படி இருக்கு, சிரீஷ புஷ்பம் போல இருக்கு. சிரீஷ புஷ்பம் சிரீஷ புஷ்பம் அப்படின்னு சொன்னா தேவலோகத்துல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம். சகல லட்சுமி கடாட்சத்தி இந்த காமது கல்பக விருட்சங்கள்லாம் இருக்கு இல்லையோ, சந்தான விருட்சங்கள், கல்பக விருட்சங்கள், பாரிஜாத விருட்சங்கள், அப்படி இந்த சிரீஷ புஷ்பங்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கா. அந்த சிரீஷ புஷ்பங்கள் மாதிரி ரொம்ப கோமலமாகவும் அழகாகவும் சௌபாகியத்தை தரக்கூடிய புஷ்பங்கள். இப்படி அந்த புஷ்பமானது எப்படி சௌபாகியத்தை நினைத்ததை நமக்கு சிந்தாமணியாக இருந்து நீங்க நினைக்கிறத அது நிறைவேற்றும். காமதேனு என்ன பண்ணா, நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுப்போம். கல்பக விருட்சத்துக்கு கீழே போய் கல்பகாம்பால் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், கல்பக விருட்சம் உடனே கொடுத்துரும். கல்பக விருட்சம், சந்தான விருட்சம், பாரிஜாத விருட்சம், காமதேனு, சிரீஷ புஷ்பம், இதெல்லாம் தேவலோகத்து பூக்கள், மரங்கள். இதெல்லாம் நீங்க நினைத்ததை கொடுக்கக்கூடியதான ஒரு புஷ்பங்கள். இப்படிப்பட்ட புஷ்பத்தின் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் போல அப்படி உல்லசத் பாகுதண்டம், இப்படி பிரகாசிக்கின்றதான ஒரு நீல கைகளோட லசந்தி சோபிக்கின்றவளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பவானிம் பஜே, இப்படிப்பட்ட அந்த பவானி அம்மனை நான் தியானிக்கிறேன், பஜிக்கிறேன். சீர்ஷ புஷ்பம் போல மிருதுவாக இருக்கக்கூடிய 4 கைகள். அந்த 4 கைகள்லயே வில்லு, அம்பு, பாசம், அங்குஷன்ற 4 ஆயுதங்கள் இருக்கு. அந்த கைகளில அம்பாளுடைய கங்கணம் என்ன, தோள்வலை என்ன, அந்த நகைகள்லாம் அழகா அசைந்து ஆடுகிறது. பார்க்கறதுக்கே நம்பியமா இருக்கு. பேர்பட்ட அந்த கைகளை, பவானி உங்களுடைய கைகளை நான் பஜிக்கிறேன் அப்படின்னாரு. சிசீர்ஷ பிரசூனோல்லசத்பாஹுதண்டை ஜ்வலத்பான கோதண்ட பாஷாங்குஷைச்ச சலத்கங்கணோதாரகேயூரபூஷः ஜ்வலத்பிர்லசந்தீம் பஜே ஸ்ரீ பவானீம். இப்படி இந்த ஸ்ரீ பவானியினுடைய வில்லு, அம்பு, பாசம், அங்குஷம் கைகளை எல்லாம் அப்படி தோள்வலை கங்கணங்களோட தியானம் பண்ணா அது என்ன, சிவ அபராத மீளனம். இவனுக்கு நாம செய்த ஏதாவது குறை இருந்தேனால் இந்த ஸ்லோகத்தை படிச்சோம்னாக்க அந்த அபராதங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துல சேர்ந்த சிவபிரதம் இல்லையா, பிரதோஷ சமயத்துல வேலைக்கு போறோம், சிவராத்திரி நீங்க பூஜா மண்டலம், நிறைய சிவ அபராதங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சொன்னது சாஸ்திரத்துல சிவனால கொடுக்கப்பட்ட சாஸ்திரத்தையும் தீர்க்கிறோமே, இந்த அபராதங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த பவானி புஜங்கத்தை பண்ணா போயிடும். அதுலயும் விசேஷமாக இந்த கைகள் தியானமானது சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது ஸ்லோகமாக சிரீஷ பிரசுன்னோலசத்பாஹுதண்டை ஜ்வலத்பான கோதண்ட பாஷாங்குஷைச்ச சலத்கங்கணோதாரகேயூரபூஷः ஜ்வலத்பிர்லசந்தீம் பஜே ஸ்ரீ பவானி அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை பண்ணோம்னாக்கா போயிடும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக 6 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.